Galata Village family, please subscribe. கோலப்பொடி கோலப்பொடி எம்மா கோலப்பொடி. தம்பி, கோலப்பொடி எவ்வளோ? ஒரு பாக்கெட் 50 ரூபாக்கா. ஏய் அம்மா, ஒரு பாக்கெட் 50 ரூபாயா? டவுனுக்குள்ள போய் வாங்கினா கூட இத்தனை வேலை சொல்ல மாட்டாங்க, இத்தனை வேலை சொல்ற? ஏக்கா கோலப்பொடி நல்லா இருக்குக்கா, பாருங்க, பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க. வள்ளியக்கா கோலப்பொடி நல்லா இருக்கா? அவ்வளோலாம் ஒன்றும் நல்லா இல்லை தங்க பொண்ணு, எல்லாம் கலாச்சாயம் போட்டு கொண்டு வந்திருக்காவ. கேட்டா ஒரு பாக்கெட் 50 ரூபாங்கிறான். 50 ரூபாயா? எதுக்குப்பா அத்தனை விலை? ஒரு பாக்கெட் 20 ரூபா மேல போட்டுக்கொண்டா. ஏக்கா இன்னும் அந்த காலத்து விலையவே கேட்டுட்டு இருக்கீங்களே, கலர் பொடியெல்லாம் பாருங்கக்கா, நல்லா தான் கொண்டு வந்திருக்கேன். எங்க நான் பார்த்துட்டு தான் விலையை சொல்லுவேன். அவ்வளவுலாம் ஒன்றும் நல்லா இல்லை. ஒரு பாக்கெட் 30 ரூபா வேலை போட்டுக்க தம்பி. ஏக்கா 30 ரூபாய்க்கெல்லாம் வராதுக்கா, வேணும் 45 ரூபா போட்டுக்கிறேன். 35 ரூபா வேணா போட்டுக்க, அதுக்கு மேல ஒரு பைசா நான் தர மாட்டேன். ஆமா, நானும் 35 ரூபா வேலை 1 ரூபா கூட தர மாட்டேன். ஏக்கா பாக்கெட்டுக்கெல்லாம் பெரிய பெரிய பாக்கெட்டுங்கக்கா, இதை போய் 35 ரூபாய் கேட்குறீங்களே, சரி தாங்க, எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. தங்க பொண்ணு போதுமா? இன்னும் 2 கூட பாக்கெட் வாங்கலாமா? வேண்டக்கா, போன வருஷமே நிறைய வாங்கினது இன்னும் நான் கவர்ல கட்டி பத்திரமா தான் வச்சிருக்கேன். அதோட இதையும் சேர்த்து கலந்து போட்டு விட்டுருவோம். தங்க பொண்ணு வாங்கிட்டீங்களா கோலப்பொடி? எப்படிமா இருக்கு கோலப்பொடி? ஆமாக்கா, உங்க வீட்டு வழியா தானே வந்தாரு, நீங்க வாங்கலையா? இல்லம்மா, நான் கொஞ்சம் வேலையா அடுப்படியில இருந்தேன், ஒண்ணுமே கேட்கல பாத்துக்க. வள்ளி, கோலப்பொடி நல்லா இருக்கா? அவ்வளோ ஒன்றும் நல்ல பொடின்னு சொல்ல முடியாதுக்கா, கொஞ்சம் ஈரமா தான் இருக்கு. நம்ம போட்டு காய வச்சு எடுத்து போட்டுக்கிட வேண்டியதுதான். ஏக்கா எல்லாம் நல்ல பொடிதாக்கா, அந்த அக்கா சொல்றாவன்னு நீங்க வந்து பார்த்து எடுங்கக்கா. எல்லாம் நல்ல டார்க் கலரா தான் இருக்கு. சரிப்பா தம்பி, எல்லா கலர்லயும் எனக்கு ஒவ்வொரு பாக்கெட் கொடு, நான் போய் ரூபா எடுத்துட்டு வரேன். ராணி அக்கா முதல்ல எடுங்க, நான் ரூபா தரேன், பிறகு போய் எனக்கு தருவீங்களாமா? சரிம்மா சரி, கொண்டா தம்பி, எல்லாத்துலயும் ஒவ்வொரு பாக்கெட். எதுக்குக்கா இவ்வளவு பொடி? போன வருஷம் கோலப்பொடி வாங்கி பத்தவே இல்லை வள்ளி, பிள்ளைங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாளுங்க. சேர்த்து வாங்கி வைப்போம், அடுத்த வருஷம் வேணா எடுத்துக்கலாம்ல, கெட்டா போகுது. ஆமாக்கா ஆமா. இந்தப்பா ரூபா விலை ஆனா அதிகம்தான். அடுத்த டைம்ல இவ்வளவு விலை தான் வாங்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரிக்கா. கோலப்பொடி 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 எம்மா கோலப்பொடி. ராணியக்கா, விஷயம் தெரியுமா? பொங்கலுக்கு ரேஷன் கடையில 3000 ரூபாய் பணம் கொடுக்கறானாமா. ஆமாமா, அப்படித்தான் சொன்னாங்க. டோக்கன் எல்லாம் வாங்கிட்டீங்களா? இல்லக்கா, போய் ஒரு 8 வாங்கிட்டு வந்துருவோமா? ஆமாமா, அப்படியே போய் வாங்கிட்டு வந்துருவோம் கையோட, இல்லனா அது ஒரு தலைவலியா இருக்கும். ஏக்கா, நான் போய் சீலாவை கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க வரும்போது அப்படியே மாரியக்காளுக்கு ஒரு குரல் கொடுத்து கூட்டிட்டு வந்துருங்க. சரிம்மா சரி. தங்க பொண்ணு பரவாயில்ல பாத்தியா, ரேஷன் கடையில 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் வேற வருது. இந்த வாட்டி பொங்கல் ஜமாயிச்சிடலாம். ஒத்தரசா ஜமாயிச்சுட்டாலும் நீங்க எப்படியோ கிடைக்கிற பொருளை பத்திரப்படுத்திட்டு வீடு வீடா குண்டா ஊத்திக்கிட்டு அலையதான் போறீங்க. கொஞ்சம் பொங்கல் கொண்டா, கொஞ்சம் சட்னி கொண்டான்னு. ஆமா தங்க பொண்ணு, வேற என்ன செய்யறது? இனிப்பு பொங்கல் செஞ்சா வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க, கார பொங்கல் செஞ்சா இந்த பிள்ளை காரம் உயிரை போட்டு வாங்குறா. அதுக்கு நமக்கு மட்டும் தானே ஒரு குண்டால இத்தனோடு வாங்கினா தீந்து போச்சு. நல்ல யோசனை தான். சரி வா, டோக்கன் கீக்கன் தீந்து போச்சுன்னு சொல்லிட போறான், சீக்கிரம் போவோம். ஆனா சோனி, கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு பத்தவே இல்லை பாத்துக்க. இன்னும் 4 வார்த்தை நல்லா நறுக்குன்னு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தபடி. ஆமா சத்யா, பாவம் அந்த அக்கா என்ன சமட்டி தள்ளிட்டா பாத்தியா? ஆமா மட்டி, விஜய் சேதுபதி சார் ஏன் கம்மியா கேள்வி கேட்டாவனே தெரியலையே. இன்னும் நல்ல 4 கேள்வி கேட்டிருந்தா மனசே கொண்டாடி இருக்கும். ஆமா முட்டி, போன டைம் அந்த பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தப்போ என்ன வருத்தமா இருந்துச்சு, இப்ப அதை விட பல மடங்கு சந்தோஷமா இருக்குதுடி. ஆனாலும் எனக்கு இன்னும் பயத்தை பார்க்கணுமா? இவ பெரிய ஆதி விஜய், சும்மா ரெட்டி, எப்படியோ வெளியே போயிட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இல்லட்டி அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி பாட்டை பாத்தியா? சுந்தரனே என் ஜோடி ஆனதென்ன. ஆமா முடி சத்யா, அதுக்கேத்த மாதிரி நல்லா நோஸ் கட் பண்ணி விட்டுட்டாவ. ஏமட்டி, என்னடி கதை விட்டுட்டு இருக்கீங்க? பிக் பாஸ் கதை தாமா. என்னத்த பிக் பாஸா? சரி ரேஷன் கடையில டோக்கன் கொடுக்கறாங்களா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பாத்தியா சத்யா, ரேஷன் கடையில காசு கொடுக்கறாவன்றதும் அம்மா ஓடுறத. ஆமா மட்டி, வாங்கி நான் தானே சாப்பிட்டுக்கிறேன். ஏம்மா, வரும்போது எனக்கு பணியாரம் வாங்கிட்டு வரியா? ஆமாம்மா, எனக்கும் பக்கோடா திங்கணும் போல இருக்கு, அந்த டீ கடையில வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் சத்தம் கிட்ட கட்டாம இருங்க, அப்பா வந்து சோத்தை போட்டு தின்னுட்டு ஒழுக்கமா இருங்க, நான் போய் டக்குன்னு வந்துடுறேன். என்ன எம்மா பக்கோடா, எம்மா பணியாரம் மறந்துடாத. வள்ளி, சீலாக்கு சொன்னியா இல்லையா? இந்நேரம் ஆச்சு இன்னும் காணல. சொல்லியாச்சுக்கா, இப்ப வந்துடுறேன் தான் சொன்னா, இன்னும் காணல பாத்துக்கிடுங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த மாட்டுக்கு தண்ணியாவது வச்சுட்டு வந்திருப்பனே. இருங்கக்கா, வந்துருவா, டக்குன்னு போய் வச்சுக்கிடலாம். ஆமா மாரியக்கா, நீங்க கோலப்பொடி வாங்கலையா? கோலப்பொடி வந்துச்சா? எனக்கு சொல்லவே இல்ல. ஏன் தங்க பொண்ணு? ஏமா மாரி, உங்க வீட்டு பின்னாடி தான வந்தாங்க, நீ வாங்கலையோ? இல்லக்கா, எனக்கு சத்தமே கேட்கலக்கா. சரி விடுங்க, பூமாரி தானே கோலம் போடுவா, ஒரு கம்பி கோலம் போடுவா, அதுக்கு எதுக்கு அத்தனை கலர் பொடி? ஏன் மாவ கம்பி கோலம் தான் போடுவான்றத நீ பாத்தியா வள்ளி? ஆமாக்கா, நான் பார்க்கலையா பின்ன? போன டைம் ஒரே ஒரு குட்டி பூ தான் போட்டிருந்தா, அதுக்கு எதுக்கு அத்தனை கலர் பொடின்னு தானே கேட்டேன். அவ குட்டி பூ போடுறாளோ பெரிய பூ போடுறாளோ, உன் வேலை என்னமோ அதை பாத்துக்கிட்டு என்னமோ நக்கலா பேசுற. சரி விடுமா, அவ தான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லுறானா, நீ ஏன் கத்திக்கிட்டு நிக்கிற?
இதுக்கு தாக்கா நான் இவளுக கூட வாரதே இல்ல. ஒண்ணு இந்த தங்க பொண்ணு வம்பிழுப்பா, இல்லனா இந்த வள்ளி வம்பிழுப்பா. இவளுகளுக்கு வேற வேலையே இல்லக்கா. சரி சரி தாய் கிழவி விடுங்க. இன்னும் இவ என்னத்தா செய்யறாளோ அம்மா. வந்துட்டே. ஏய் அம்மா, பேதியில போவா, இப்படி வந்து விழுந்துட்டாளே. மாரி மாரி சீலா எந்திரி. மாரியக்கா அடிபட்டுடுச்சா? ஏய் இருவ, உனக்கு என்ன கண்ணுக்குன்னு தெரியலையா? உனக்கு என்ன கேடு இப்படி வந்து மேல விழறா? இல்லக்கா, காத்திருப்பீங்களேன்னு ஓடி வந்தேன், பறந்து விழுந்துட்டேன். பறந்து விழுகிறதுக்கு நீ என்ன பறவையா? இழுவ நட போலாம். ஏமா சேலா, இவ்வளவு நேரம் ஆச்சு, எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம்? இல்லக்கா, அவங்க மதிய சாப்பாட்டுக்கு வந்தாவ, அதான் நேரம் ஆயிட்டு. நல்லா தின்னுட்டு தூக்க மயக்கத்துல வந்து ஏன் மேல விழு. இல்லக்கா, சரி வாங்க போவோம். ஏய் அம்மா, என்ன இவ்வளவு கூட்டம் நிக்குது? இப்படி இருந்தா எப்ப வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுன்னு தெரியலையே. அதுக்குன்னு வாங்காமையாக்கா இருக்க முடியும்? வாங்க அடிச்சு புடிச்சு வாங்கிட்டு போயிடலாம். ஏம்மா கூட்டம் கூட்டமா நிக்காதீங்கம்மா, போய் வரிசையில நில்லுங்க. என்னை எங்க டோக்கன் எப்பன்னு கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் தாரீங்களா? வீட்டுல குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். ஏம்மா நானும் தாம்மா வீட்டுல பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன், அதுக்குன்னு உனக்கு டோக்கன் தராம போயிடட்டுமா? போய் வரிசையில நில்லுமா. தகப்படு, இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. போய் தாரியா இல்லையான்னு ரெண்டுல ஒன்று கேட்டுருவோம். வேண்டக்கா, ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஆமாமா, பேசாம லைன்ல நின்று வாங்கிட்டு போயிடுவோம். ஏம்மா அப்பவே போய் வரிசையில நில்லுங்கன்னு சொன்னேன் இல்லம்மா, என்னம்மா செஞ்சுட்டு இருக்கீங்க? என்னனே, நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், தேவையில்லாம அனாவசியமா பேசி கத்துறீங்க. அதானே, நீங்க தள்ளுங்க ராணியக்கா, மாரியக்கா. தங்க பொண்ணு வேண்டாம், பேசாம இருங்க. நீங்க சும்மா இருங்கக்கா. என்னமோ நாய் விரட்டுற மாதிரி விரட்டுறாரு. இவங்க அப்பா வீட்டு சொத்துக்கு தூக்கி கொடுக்குற மாதிரி. இப்போ எங்களுக்கு டோக்கன் தாரிகளா இல்லையா? எம்மா வரிசையில நில்லுங்க, உங்களுக்கு முன்னாடி இத்தனை பேர் வந்து காத்து கிடக்குறாங்கல்ல, அவங்களுக்கு முடிச்சிட்டு தான் உங்களுக்கு தர முடியும். அதெல்லாம் முடியாது, இப்பவே எங்களுக்கு வேணும். இப்பவே வேணும்னா நீ நேரத்துலயே வந்திருக்க வேண்டியது தானம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? தங்க பொண்ணு, இவருக்கு இப்படியெல்லாம் சொன்னா சரிப்பட்டு வராது. நம்ம ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதுதான். ஆமாக்கா, எடுத்துருங்க. என்னம்மா மிரட்டுறீங்களா? என்னம்மா ஆயுதம்னு போனை தூக்கி காட்டுற? நண்பர்களே, இங்க பாத்துக்கிடுங்க. நாங்க பொங்கலுக்கு ரேஷன் கடையில டோக்கன் வாங்க வந்திருக்கோம். ஆனா இந்த அண்ணன் எதுவும் கொடுக்க மாட்டேன்றாவ. ஆமா, எது கேட்டாலும் எங்களை அடிக்க வராத திட்ட வராங்க. சிஎம் ஐயா, இதெல்லாம் நீங்க கேக்குறது இல்லையா? என்னம்மா மிரட்டுறீங்களா? நண்பர்களே, நல்லா பாத்துக்கிடுங்க. உங்க முன்னாடி எங்களை எப்படி முறைச்சிட்டு நிக்கிறாவன்னு கொலை மிரட்டல் எல்லாம் விடுக்கிறாரு. என்ன பொம்பளைகளோப்பா. நண்பர்களே பாத்துக்கங்க, உங்க முன்னாடியே எங்களை பொம்பளைகளா இல்லையான்னு கேக்குறாரு. ஐயோ எம்மா, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், முதல்ல நீங்க 5 பேர் டோக்கனை வாங்கிட்டு கிளம்புங்கம்மா. எப்படி தங்க பொண்ணு, சூப்பர்ல? ஆமாக்கா, அந்த அண்ணா எடுத்த ஓட்டத்துல இப்போ கொண்டாந்து கொடுத்துருவாரு. இங்க பாரு, நம்ம சீலா முறைச்சிட்டு நிக்கிறத இத பார்த்தாலே ஓடிடுவாரு போல இருக்கே. எதுக்குமா இந்த வேலை பாக்குறீங்க? நாளைக்கு பின்ன ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. இதுக்கு தாக்கா இவளுகளோட நான் வாரதே இல்ல. என்ன நில நிக்கிறாளுக அம்மா. இழுவ, என்ன திரும்பி முறைக்கிற? உண்மை சொன்னா முறைக்குதா? இல்லக்கா, அவரை பார்த்துட்டு இருந்து அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதக்கா. இப்ப பாருங்க, அவர் எப்படி கொண்டு வந்து டோக்கனை தாராருன்னு மட்டும் பாருங்க. நண்பர்களே, ஐயோ நிறுத்தம்மா, நீயும் உன் நண்பர்களும் இந்த 5 டோக்கன் இதுல இருக்கு. நாளைக்கு மறுநாள் வந்து எல்லா பொருளும் வாங்கிக்கிடுங்க. புடிங்க முதல்ல. ஏன் நாளைக்கு மறுநாள் தான் தருவீங்களோ? நீங்க வந்த டயத்துக்கு அப்பதாம்மா தர முடியும். இஷ்டம் இருந்தா வாங்கு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரம்மா. என்ன ரேஷன் கார்டு எதுவும் வேண்டாமா? ஐயோ வேண்டாம்மா, தயவு செஞ்சு எடுத்துட்டு கிளம்புங்க. பொருட்களை வாங்கும் போது மட்டும் ரேஷன் கார்டை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்கம்மா. மிரட்டியே வாங்கிடுறாளுங்கப்பா. பாத்தீங்களா மாரியக்கா, மூஞ்சி தூக்கிட்டு நிக்கிறீங்களே. இப்ப நம்ம இப்படி பண்ணலன்னா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிருக்க முடியுமா? இல்ல நீங்க தான் மாட்டுக்கு தண்ணி வச்சிருக்க முடியுமா? அதுக்கு இப்படியாமா? அட இதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணியக்கா, நிறைய பேர் என்னென்னமோ செய்யறாவ. வாங்க போவோம். எம்மா அதான் டோக்கன் வாங்கியாச்சுல, போங்கம்மா. அந்தால நண்பர்களே, ஐயோ கடவுளே. நண்பர்களே,